இன்னைக்கு நம்ம என்ன ஆக்சுவலி பார்க்க போறோம்னா, எப்படி உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஜீரோல இருந்து க்ரோ பண்ணி உங்களோட ஃபர்ஸ்ட் கஸ்டமரா ஆன்லைன்ல எடுத்துட்டு வர்றதுங்கிறத பார்க்க போறோம். எப்படி ஆன்லைன்ல சேல் ஜென்ரேட் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். வித்தவுட் எனி ஆட்ஸ் உங்களோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் எப்படி ஆன்லைன் எடுத்துட்டு வரங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு நீங்க இன்ஸ்டாகிராம் எப்படி வீடியோ பண்ணணும், எப்படி ஹூக் வச்சு பண்ணணும் அதெல்லாம் யோசிக்காம ஃபர்ஸ்ட் உங்களோட பிசினஸ் ஆப்டிமைஸ் பண்ணணும். அதை நம்ம எப்படி ஆப்டிமைஸ் பண்றதுங்கிறது நான் சொல்லித்தரேன். ஐ யூஸ் அ சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி கால் ரெப்ஸ். அதை நான் எப்படிங்கிறது சொல்லித்தரேன். நான் கடைசி 1.5 வருஷமா நிறைய இன்ஸ்டாகிராம் பிரான்ச்சோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஹேவ் a lot of collaborations. I also have a creative video agency. அதுவும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போட்டிருக்கேன். If you are interested, do check it out. And time waste பண்ணாம we'll just go. It will be ஒரு 10 to 15 minutes of session and hope you guys like it. இன்னைக்கு நம்ம பார்க்க போற 5 டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிஃபைன் அ பிராண்ட், டிஃபைன் த கஸ்டமர், நெக்ஸ்ட் ஒரு ஸ்டோரி ஆஃப் அ பிராண்ட் எப்படி எடுத்துட்டு போறது, என்ன ஒரு ப்ராடக்ட் யூஸ் கேஸ் எப்படி எடுத்துட்டு போறது, அண்ட் ஒரு ப்ராடக்டோட பெயின் பாயிண்ட் எப்படி டிஃபைன் பண்றது, அது எப்படி நம்ம ஒரு சொல்யூஷன் தருது அப்படிங்கிறது தான். இது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த காமன் டாபிக்ஸ், எப்படி ஒரு பிராண்ட் அப்ரோச் பண்றதுங்க அப்படிங்கிறது. அண்ட் இது தெரியாதவங்களுக்கு நான் பொறுமையா ஒருத்தங்களுக்கும் புரியற மாதிரி நான் சொல்லித்தரேன். அண்ட் எந்த அவசரமும் இல்லை. அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் யூடியூப் வீடியோ. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆல்சோ லிசன் இட் இன் 1.5x or 2x if you want interested. அண்ட் நான் வரக்கூடிய நாட்கள்லயும் எப்படி மக்களுக்கு புரியுற மாதிரி உங்க எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி நான் சொல்லித்தரேன். அண்ட் நான் எதுவுமே இங்க வந்து நான் புத்திசாலி நான் காமிச்சுக்க விரும்பல. பட் ஆனா வந்து உங்களுக்கு புரிஞ்சா எனக்கு சரி, அவ்வளவுதான். அதுதான் நான் இங்க பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். ஓகே, அபவுட் மீ. நான் வந்து நான் இது ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், கொலாபரேஷன்ஸ் எல்லாம் இருக்கேன். இந்த பிபிடியை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போடுறேன். ஸோ தட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், டூ செக் இட் அவுட். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா. ஐ ஹவ் ஜென்ரேட்டட் அரௌண்ட் ஒரு 550+ ஆர்கானிக் வியூஸ் ஃபார் பிராண்ட்ஸ். நிறைய பிராண்ட்ஸ் கூட கொலாபரேட் பண்ணியிருக்கேன். புச்சி, பிரீத்தி சேப்பர், லியம் பெஸ்ட் வாயில், ஸ்டுடியோ விருப்பா. நிறைய பிராண்ட்ஸுக்கு வந்து ஸ்டோரி டெல்லிங் வச்சு மட்டுமே க்ரோ பண்ணி கொடுத்துருக்கேன். அதுதான் இதை நான் பிளஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது செல்ஃப் அடிச்சிருக்கேன். அண்ட் இதை விட்டுருங்க, கணக்கு எடுத்துக்காதீங்க. உங்கள நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணியும் பெருசா வந்து கன்சிஸ்டண்டா போஸ்ட் பண்ணியும் உங்களுக்கு வந்து சேல் இல்லாத மாதிரி இருக்கலாம், இல்ல உங்களுக்கு வந்து கஸ்டமரே வராத மாதிரி இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் நாம இன்னைக்கு சொல்யூஷன் பார்க்க போறோம். ஹோப் எவ்ரிபடி will like it. Yeah. First thing, என்னைக்குமே வந்து இன்ஸ்டாகிராம்ல சேல் வராதப்போ people will all start blaming the algorithm. எனக்கு வந்து புஷ்ஷே கொடுக்க மாட்டேங்குதுடா, என்னடா அல்காரிதம் இது, என்னால வந்து பெருசா க்ரோவே பண்ண முடியல, என்னடா பிரச்சனை இது அப்படிங்கிற மாதிரியே போயிடுவாங்க. பட் ஆனா அல்காரிதம்ல என்னைக்குமே பிரச்சனையே கிடையாது. அல்காரிதம் என்னைக்குமே வந்து ஹியூமனோட எமோஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் அல்காரிதம் ஒர்க் ஆகும். அவன் என்னைக்குமே எதுவும் பெருசா மாத்த போறது கிடையாது. பட் ஆனா நீங்க வந்து ஒரு கரெக்டான உங்க பிசினஸ் ஆப்டிமைஸ் பண்ணாம விட்டீங்கன்னா என்னைக்குமே உங்களால க்ரோவே பண்ண முடியாது. இதுதான் ரியாலிட்டி. நீங்க எவ்வளவுதான் ஆட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, இதுதான் பண்ணாலும் சரி, உங்களால க்ரோ பண்ண முடியாது. அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து மித்த யூடியூப் வீடியோ மாதிரி இருக்காது. நான் பாப்பனாலும் தண்ணி குடிப்பேன், எல்லாம் பண்ணுவேன். ஸோ hope you guys won't mind it. First thing, start by defining a brand. இது என்ன அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா, you have 2 options. ஒரு பெரிய கடல் எடுத்துப்போம். கடல்ல இருக்க எல்லா மீனையும் நம்மளால பிடிக்கவே முடியாது, கரெக்டா? பட் ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்க எல்லா மீனையும் உங்களால பிடிக்க முடியும். தட் இஸ் வாட் ஆக்சுவல் மார்க்கெட்டிங் இஸ். தட் இஸ் வாட் நீஷிங் டவுன் இஸ். அதாவது நீங்க எவ்வளவு தூரம் ஸ்பெசிஃபிக்கா போறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து கமல் மாதிரி எல்லா கெட்டப்ஸ் போடவே தேவையில்லை. சூப்பர் ஸ்டார் மாதிரி உங்களுக்கு என்ன வருதோ அதை பண்ணா மட்டுமே போதும். ஆஸ் அ பிராண்ட் ஓனரா நீங்க சூப்பர் ஸ்டாரா இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு குர்த்தி பிராண்ட் வச்சிருக்கீங்கன்னு எடுத்துக்கோ. நீங்க வந்து 18 வயசு டு 25 வயசு இருக்கவங்களுக்கு ஒரே டைம்லயும், 45 டு 50 வயசு இருக்கவங்களுக்கும் ஒரே டைம்லயும் நீங்க விற்கவே முடியாது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஏஜ் கேட்டகரி, டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ், எல்லாமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஆனா நீங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜ் கேட்டகரி எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 18 to 24 மட்டும் எடுத்து அவங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் நீங்க விற்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க வந்து பெருசா க்ரோ ஆகலாம். இது வந்து 100% ரியாலிட்டி. நான் வந்து ஒர்க் பண்ண நிறைய பிராண்ட்ஸுக்கு பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் சேஞ்சே என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னைக்குமே நீஷிங் டவுன் பண்றேன். நான் வந்து ஒரு பொட்டிக் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சாரீஸ்லாம் வித்துட்டு இருந்தாங்க, குர்த்திஸ் வித்துட்டு இருந்தாங்க, மேக்சிஸ் வித்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் பண்ண சேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாரீஸ் இதெல்லாம் தூக்கிட்டு, மேக்சிஸ் எல்லாம் தூக்கிட்டு ப்ராப்பரா குர்த்திஸ் மட்டும் விற்க ஆரம்பிச்சோம். அதுவும் ஏஜ் கேட்டகரி டிஃபைன் பண்ணி விற்க ஆரம்பிச்சோம். அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஜுவல்லரி பிராண்ட் வச்சிருக்கோன்னு எடுத்துக்கலாம். நீங்க வந்து ஒரே டைம்ல வந்து இப்போ வந்து அந்த அனிமேஷன் ஜுவல்லரின்னு சொல்லுவாங்க, ஸோ தட் அந்த கவரிங் ஜுவல்ஸ் அது விற்கிறவங்களா எடுத்துக்கோன்னு வச்சுக்கலாம். நீங்க வந்து ஒரே டைம்ல மேரேஜுக்கும் விற்க முடியாது, டெய்லி யூஸ்க்கு விற்க முடியாது. இது நான் சொல்றது வந்து ஆஃப்லைன் ஸ்டோருக்கு அப்ளை ஆகாது.
நான் சொல்றது 99% தான் உண்மை, 1% தேர் இஸ் ஆல்வேஸ் அன் எக்ஸெப்ஷன். அதுவும் சொல்லிடுறேன். நீங்க வந்து என்னைக்குமே ஆன்லைன்ல வந்து ஒரு சரவணா ஸ்டோர்ஸா இருக்க முடியாது, எல்லா பொருளும் விற்கவே முடியாது. ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸை மட்டும்தான் உங்களால டார்கெட் பண்ண முடியும். நீங்க வந்து எல்லா ஆடியன்ஸும் டார்கெட் பண்ணவே முடியாது. ஸோ என்னைக்குமே ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுங்க, ஸோ தட் யூ கேன் க்ரோ கிரேட். அதுதான் நான் சொல்றேன். நீஷிங் டவுன் யர் பிராண்ட் எவ்வளவு தூரம் நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களை நீங்க டார்கெட் பண்ணி அவங்களுக்கு ஹூக் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் நல்லது. ஸ்டார்ட் பை டிஃபைனிங் அ பிராண்ட், நீஷ் டவுன் பண்ணுங்க. உங்களோட இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, தேவையில்லாத ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய எக்ஸ்ட்ரா வச்சிருப்பீங்க. ஒருத்தர் கேட்கறாங்க, 2 பேர் கேட்கறாங்க. நீங்க ஒரு ஃபுட் ப்ராடக்ட் வித்துருப்பீங்க, எல்லாரும் ஒரு ட்ரெஸ் கேட்கறாங்க சொல்லி உள்ளே வச்சிருப்பீங்க. கேட்டா வித்தரலாம்ல, நல்ல லாபம் தானே. அதை ஃபர்ஸ்ட் தூக்குங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்டெப்பே அதுதான். ஸோ நெக்ஸ்ட் திங், டிஃபைன் யுவர் கஸ்டமர். டிஃபைனிங் யுவர் கஸ்டமர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட கஸ்டமரோட கேரக்டரிஸ்டிக் என்ன, ஒரு அவதார் கிரியேட் பண்ணுங்க உங்க கஸ்டமருக்கு. அதாவது அவங்க மேலா ஃபீமேலா, இல்ல ஃபீமேல்னா அவங்க என்ன ஏஜ் கேட்டகரி, 18 to 24 இல்ல 25 to 35 இல்ல 35 to 45 இல்ல என்ன ஏஜ் கேட்டகரி. ஃபர்ஸ்ட் மேலா ஃபீமேலா ஜெண்டர், அப்புறம் என்ன ஏஜ் கேட்டகரி, என்ன லொகேஷன் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கேட்டகரைஸ் பண்ணுங்க. இதை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க எங்கெல்லாம் உங்க பொருளை யூஸ் பண்ண முடியுங்கிறத எழுதுங்க. அதாவது அந்த அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குர்த்தி பிராண்ட் எடுத்துருப்போம்னு வச்சுக்கோங்க, 18-24 ஏஜ் கேட்டகரி ஃபீமேல். அவங்க எங்கெல்லாம் இதை யூஸ் பண்ண முடியும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மேபி ஒரு ஆஃபீஸ் வேர், மேபி அதாவது 22 to 24, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஆஃபீஸ் போவாங்க. மேபி ஒரு காலேஜ் வேர், மேபி ஒரு பார்ட்டி வேர், மேபி ஒரு ஒரு என்ன சொல்றது ட்ரெடிஷனல் வேர், டெம்பிள்க்குலாம் போட்டு போறோம். ஸோ இந்த மாதிரி உங்க லொக்காலிட்டியில இருக்க அந்த ப்ராடக்ட்ஸை எங்கெங்கெல்லாம் அதிகமா உங்க கஸ்டமர் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த கஸ்டமருக்கு ஒரு அவதார் கிரியேட் பண்ணுங்க. இப்ப நான் தான் ஒரு ஷர்ட் பிராண்டோட கஸ்டமர்னா, நான் எனக்கு வந்து இப்போ ஒரு 23 வயசு ஆகுது அப்படிங்கிற ஒரு பட்சத்துல என்னோட மேஜரான யூஸ் கேஸ்லாம் எங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து டெய்லி ஆஃபீஸ் போட்டு போவேன், நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலா வெளியே போனா போட்டு போவேன், இல்ல நான் வீட்டுல இருக்கும்போது இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் போடுவேன். அப்படிங்கிறப்போ ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் எங்கெல்லாம் என் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவான்னு ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணுங்க. அதை ஃபர்ஸ்ட் நீங்க எழுதிருங்க. அதை டிஸ்கிரிப்ஷன்லயே என்னங்கிறது நான் தெளிவா அந்த சீட் மாதிரி கொடுக்குறேன். ஸோ தட் அதோட இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டா இன்னும் பெட்டரா இருக்கும். என்னைக்குமே உங்களோட ஃபர்ஸ்ட் நீஷ் டவுன் பண்ணிட்டு உங்களோட கஸ்டமரை டிஃபைன் பண்ணிடணும். கஸ்டமரை டிஃபைன் பண்ணாம உங்களோட ப்ராடக்ட்டை ஸ்டார்ட் பண்ணவே முடியாது ஆன்லைன்ல சேல் பண்றதுக்கு. ஸோ உங்க கஸ்டமர் டிஃபைன் பண்ணிருப்பீங்கன்னு நான் பிலீவ் பண்றேன். நெக்ஸ்ட் திங், இதுதான் ஒன் ஆஃப் த ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். என்னைக்குமே உங்க பிராண்ட் வந்து ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் பாயிண்ட்டுக்கு உங்க பிராண்ட் வந்து எடுத்துட்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பெருசா இன்ஸ்டாகிராம்ல நாலேஜ் இல்லை, ஆனா ஒரு அது பாயிண்ட் எக்ஸ். பாயிண்ட் ஒய் என்ன, உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல பயங்கர நாலேஜ் வந்துருச்சு, செம்மையா சேல் எடுத்துட்டு வந்துட்டீங்க, எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க. இது பாயிண்ட் ஒய். இந்த பாயிண்ட் எக்ஸ் டு பாயிண்ட் ஒய் இணைக்கிற ஒரு பிரிட்ஜ் தான் உங்க பிராண்டா இருக்கணும். அதாவது உங்க கான்டென்ட் என்னைக்குமே வந்து உங்களோட பர்சனல் பிராண்டிங்கோ ப்ராடக்ட் என்னைக்குமே வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங்கா இருக்கணும். அந்த ப்ராப்ளமே இன்டர்னல் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ற மாதிரி இருக்கணும். உதாரணத்துக்கு இப்ப ஒரு ஐபோன், நீங்க நிறைய பேர்னால ஐபோன் அஃபோர்ட் பண்ண முடியாது, சில பேர்னால அஃபோர்ட் பண்ண முடியும். பட் ஆனா எல்லாருமே ஏன் அது வாங்குறாங்க, ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா பாக்குறாங்க. என்னால வந்து 10 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்க முடியாது, பட் ஆனா என்னால வந்து ஒரு ஐபோன் வாங்க முடியும். அதாவது பணக்காரங்க வச்சிருக்க அதே ப்ராடக்ட் என்னால யூஸ் பண்ண முடியும், அதே லைஃப் ஸ்டைல்ல இருக்க 1% என்னால யூஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணும். அதாவது இதுதான் என்னோட இன்டர்னல் ப்ராப்ளம். நீங்க இன்டர்னல் ப்ராப்ளம் சொல்யூஷன் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னாவே எங்களோட எக்ஸ்டர்னலா உங்க பிராண்ட் க்ரோ ஆரம்பிக்கும். இப்போ வந்து ஒரு ஜுவல்லரி பிராண்ட் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்க, இந்த கவரிங் ஜுவல்லரி பிராண்ட். இன்டர்னலா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், என்னால வந்து ஒரு 25 லட்சம் 30 லட்சம் ரூபாய்க்கு பெரிய ஜுவல்லரி செட் எடுத்து போட முடியாது, பட் ஆனா என்னால 5000 10,000 ரூபாய்க்கு ஒரு ரெண்டல் ஜுவல்லரி வாங்க முடியும். இதுதான் உங்களோட இன்டர்னல் ப்ராப்ளம். இதுக்கு நீங்க சொல்யூஷன் தர ஆரம்பிங்க. என்னைக்குமே இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன் இன்னைக்கு ஒரு பிராண்ட் தருதோ அன்னைக்கு தான் அந்த பிராண்ட் வந்து க்ரோ ஆரம்பிக்கும். இப்போ என்னோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களோட இன்டர்னல் ப்ராப்ளம் என்ன, உங்களுக்கு பெருசா இன்ஸ்டாகிராம் தெரியல, ஆனா வெளியே கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஒரு ஏஜென்சிட்ட போக முடியல, பெருசா காஸ்ட்லியா இருக்கு, அதான் உங்களோட இன்டர்னல் ப்ராப்ளம். நான் வந்து ஒரு பிரிட்ஜா உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் தரேன். சோ நீங்க பாயிண்ட் ஒய் என்ன, உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருச்சு, செம்மையா க்ரோ பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இதுதான் வந்து பாயிண்ட் ஒய். இதைத்தான் நீங்க பண்ணும். ஆஸ் அ பிராண்ட் ஓனரா ஃப்ரம் எக்ஸ் டு ஒய்யை நீங்க எடுத்துட்டு போகணும். அதுதான் உங்க பிராண்டும் பண்ணும். அந்த பிராண்டோட க்ரோத் வந்து எவ்வளவு தூரம் இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் சொல்யூஷன் தருதோ, ஆனா அது மட்டும் இல்லாம பிராண்ட் வந்து ஒரு ஹாப்பி ஒரு எண்ட் கொடுக்கணும், ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுக்கணும். உங்க பிராண்ட் என் ப்ராடக்ட் யூஸ் பண்ணா இந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் தருங்கிறத இது பண்ணும். இதெல்லாம் நீங்க டிஃபைன் பண்ண ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் திங், டிஃபைன் த ப்ராடக்ட் யூஸ் கேஸ். உங்க ப்ராடக்ட்டை எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும் டிஃபைன் பண்ண ஆரம்பிங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் அதே குட்டி பிராண்டோட இது எடுத்துட்டு வருவோம். நீங்களாம் யூஸ் பண்ண முடியும்னு சொன்னேன், காலேஜ் வேர், ஆஃபீஸ் வேர், பார்ட்டி வேர், ட்ரெடிஷனல் வேர், இதெல்லாம். இந்த யூஸ் கேஸ் எல்லாம் உட்காந்து எழுதுங்க. உட்காந்து எழுதிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், டிஃபைனிங் த பிராண்ட், நெக்ஸ்ட் டிஃபைன் த கஸ்டமர், நெக்ஸ்ட் வந்து உங்க என்ன இன்டர்னல் ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்றீங்க, நெக்ஸ்ட் டிஃபைனிங் த ப்ராடக்ட் யூஸ் கேஸ். யூஸ் கேஸை டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த யூஸ் கேஸ்க்கான வீடியோவை நீங்க ரெடி பண்ண ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் ஒன், த ஃபைனல் பாயிண்ட், பெயின் பாயிண்ட்ஸ். உங்களோட கஸ்டமர் என்னெல்லாம் பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்கன்னு எழுத ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்டா ஃபீமேலா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பெரிய பிரச்சனை என்ன, ப்ரொஃபஷனலா இருக்கணும் காலேஜுக்கு, ஆனா அதே சமயத்துல கொஞ்சம் ட்ரெண்டியாவும் இருக்கணும். இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு பெயின் பாயிண்ட்ஸ் ஒரு 10 லிஸ்ட் பண்ணி அதுக்கான கான்டென்ட் பண்ண ஆரம்பிங்க. இன்னைக்கு நான் சொன்ன எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணி ஒன்னொன்னா சொல்யூஷன் கொண்டு வாங்க. இன்னைக்கு நான் பண்ணனே ஒரு 5% அந்த ஸ்டார்ட் பிராண்டிங் ஸ்டார்ட்ல இருந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நாங்க வரக்கூடிய நாட்கள்ல எவ்வளவு தூரம் இது வந்து நான் கொஞ்சம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு பாக்குறேன். அண்ட் ஐ ஆல்சோ வாட்ஸ்அப் குரூப் வேர் ஐ டீச் பீப்புள் ஃபார் ஃப்ரீ. ஐ ஆல்சோ ஹேவ் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆல்சோ, நீங்க வேணா அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஐ ஆல்சோ ஹேவ் ஒன் செஷன், உங்களுக்கு அது வேணும் புக் பண்ணிக்கலாம். அதுக்கும் நான் வாட்ஸ்அப்ல லிங்க் தரேன். ஹோப் திஸ் செஷன் வாஸ் யூஸ்ஃபுல். நான் வந்து அப்படியே குவிக்கா ப்ரஷ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டேன். பட் ஆனால் இதோட டீடைல் செஷன் வேணா யூ கேன் ஆல்சோ புக் ஒன், அதுவும் நம்ம பார்ப்போம். ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ. டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ. தேங்க்யூ.